அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர்கள் வட்டார கூட்டமைப்பு சேனலில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி பௌர்ணமி. எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். இங்கே கரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், அதில் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி காடு மாதிரி தான் இருக்கும். அதில் ஒத்தையடி பாதை, அதில் தான் வண்டியில் போகணும். அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த இயற்கை காட்சிகள்லாம் அப்படியே படமாக எடுத்தோம். எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது கை வலி இருந்துச்சு. சக்குன்னு அடுத்த கை மாற்றி எப்படியோ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். போயிட்டு அங்கே பார்த்திங்களா, அப்படியே அழகாக இருக்குது. நம்மளுடைய பசுமை நிறைந்த இந்த வயல்வெளிகள், நீர் ஓடைகள் பக்கத்துலேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்குமே அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இது போய் சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஓடையாக போய் சேரும். அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட அந்த கோயில் வாசலில் நின்றுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, அப்படியே லைட்டாக ஒரு மூமெண்ட்டில் அழகாக இருக்கா. இது நாங்கள் வச்ச தென்னை மரம். அப்படியே தென்னை மரத்தை பார்த்துட்டு அப்படியே போனோம்னா கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அழகாக அம்மன் சிலை. அப்புறம் இந்த உள்ளே இருக்கிறது நான் வெஜிடேரியனுக்கு ஒரு கூடாரம். அப்புறம் வெளியே நான்வெஜ்ஜுக்கு தனியாக இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலேருந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்மளது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும், சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது குலதெய்வம் சந்தன முளச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தன கருப்பு காவல் தெய்வமாகவும், அதில் முளச்சி அம்மன் மெயின் தெய்வமாகவும் இருக்கும். பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கருப்பண்ணசாமியை பார்ப்போம். கருப்பண்ணசாமிக்கு 2 குதிரைகள் இருக்குது. குதிரைகளோடு அப்படியே போனால் உள்ளே கருப்பண்ணசாமியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அவர் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு கருப்பண்ணசாமி, அதோட இதை தான் பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அப்படியே மீண்டும் கருப்பண்ணசாமியை உள்ளே தரிசனம் செய்கிறோம். தரிசனம் செஞ்சுட்டு முளச்சி அம்மனை உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. அது கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிந்ததை எடுத்திருக்கேன். அப்படியே கோயிலை விட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருந்தோம். கோயிலை விட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது அந்த மண்டபம் நான்வெஜ்ஜுக்காக இது பண்ணது. இது முன்னால் இருக்கக்கூடிய அது கொஞ்சம் லைட்டான இதில் அழகாக இருக்கும் பாருங்கள். சாமியோட உருவத்தை மேலே பதிச்சிருக்கோம். அது ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே எல்லாம் அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுகிறேன். எப்படி ஒரு வயல்வெளிகளுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது. இது கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் கோயம்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்தன முளச்சி அப்படின்னு சொல்லி கோயிலோட பேர். அதாவது சந்தன கருப்பு காவல் தெய்வமாக இருக்குது. முளச்சி அம்மன் இதாக இருக்குது. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே முழு நிலவு அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த ஒரு ரெட்டிஷாகவும் ப்ளூவும் அந்த வயல்வெளிகளுக்கு மத்தியில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது
லைட்லாம் போட்டாங்க. ஆனாலும் அப்படியே பார்க்க அப்படியே ரொம்ப பாருங்க அழகா, அவ்வளோ அழகா இருக்குது. ஏன்னா இந்த நிலவு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பௌர்ணமியை விட 8 மடங்கு பெரிதாகவும் 16 மடங்கு பிரகாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிலவே பார்த்திங்கன்னா மற்ற நாள் பார்க்குறத விட வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ரெட்டிஷாக அருமையாக இருக்குது. இப்படி ஒரு காட்சிகளை பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராக இருந்துச்சு. இதை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. இந்த இது எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.